இந்த ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட விஷயம் தான் நாடு முழுக்க தீயா பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்ட 2 மாநிலங்கள் மட்டும் அதிகமான நிதியை ஒதுக்கிட்டு பெருவாரியான மாநிலங்களை புறக்கணிச்சிருக்காங்க. குறிப்பா எதிர்க்கட்சிகள் ஆள்ற மாநிலங்களை புறக்கணிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்துடைய 2 அவைகள்லையும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு பண்ணிட்டு வராங்க. தங்கள் தரப்பு வாதத்தை முன் வச்சுட்டு வராங்க. பல்வேறு கேள்விகளையும் கேட்டுட்டு வராங்க. இந்த விவாதங்கள்ல சரியா மாட்டிக்கிட்டது யாருன்னா, பட்ஜெட்டை தாக்கல் பண்ணாங்க இல்லையா, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான். ராஜ்யசபாலையும் லோக்சபாலையும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மேலதான் கேள்வி கணக்கெல்லாம் பாஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ராஜ்யசபால போனா மல்லிகார்ஜுன கார்கே, ப சிதம்பரம், எம்பி வில்சன், என்ஆர் இளங்கோ அப்படின்னு அங்கேயும் வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. இதே மக்களவையில் வந்து பார்க்கும்போது அபிஷேக் பானர்ஜி, மகுவா மொய்த்ரா, தயாநிதி மாறன் அப்படின்னு போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. திரிணாமுல் காங்கிரஸ் எம்பியான அபிஷேக் பானர்ஜி அவர்களோட ஸ்பீச் ரொம்ப வைரலா ஷேர் ஆயிட்டு இருந்தது. அதே சமயம் தமிழ்நாடு முழுக்க எம்பி தயாநிதி மாறன் அவர்கள் பேச்சு தான் வைரலா ஷேர் ஆயிட்டு இருந்தது. இந்த பட்ஜெட்ல தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதை அடுத்து தன்னுடைய ஆதங்கத்தையும் கோபத்தையும் கேள்விகளா வெளிப்படுத்திருக்காரு தயாநிதி மாறன் அவர்கள். மேலும் நிர்மலா சீதாராமன் அவர்களை நாங்கெல்லாம் எலெக்டட், ஆனா நீங்க செலக்டட் அப்படின்னு சொல்லி குறிப்பா ஒரு வார்த்தையை சொல்லிருக்காரு. அதுதான் தீ மாதிரி பத்திக்கிச்சு அப்படின்னு சொல்லலாம். எடுத்த உடனே இந்த மைனாரிட்டி பாஜக அரசு இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டில் புறக்கணிச்சிருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது, வஞ்சித்து இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கடுமையா தன்னுடைய ஸ்பீச் ஆரம்பிக்கிறாரு. இந்த மோடி அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சிருக்காங்க. இந்தியாவிலேயே அதிக அளவிலான வரி பணம் தமிழ்நாட்டு கிட்ட இருந்து தான் மத்திய அரசுக்கு கிடைக்குது. ஆனா எங்க கிட்ட இருந்து வாங்கின வரி பணத்தை எல்லாம் வாரி சுருட்டிக்கிட்டு இன்னைக்கு பட்ஜெட்ல இந்த ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு எதுவுமே அறிவிக்காம இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததா நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட டைரக்டா வராரு. நிர்மலா சீதாராமன் எப்போ ஒரு வாட்டி தான் தமிழ்நாட்டுக்கு வருவாங்க. அப்படி வரும்போதெல்லாம் கோயிலுக்கு தான் போவாரு. அப்போ அங்க இருக்கிற பக்தர்களை பார்த்து அவர் என்ன சொல்லுவாரு தெரியுமா? கோயில் உண்டியல்ல பணம் போடாதீங்க, கோயில் பூசாரிகளுக்கு பணம் போடுங்க அப்படின்னு சொல்லுவாரு. பூசாரிகள் மேல நிதி அமைச்சருக்கு இருக்கிற அக்கறையோ அலாதியானது தான். ஆனா இதுதான் ஒரு நிதி அமைச்சர் பேசுகிற பேச்சா? அதே சமயம் தமிழ்நாடு மக்கள் யாரும் ஒன்றிய அரசுக்கு நிதி செலுத்த வேண்டாம், ஏன்னா நம்ம கிட்ட நிதி வாங்கிட்டு அவங்க வேற மாநிலங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு நாங்க சொல்லட்டுமா? அது முறையாக இருக்குமா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் அப்படி கோரலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு செகண்ட் ஸ்டாப் விட்டு, ஓ நிர்மலா சீதாராமன் தேர்ந்தெடுக்கப்படவில்லையே, நியமிக்கப்பட்டவர் தானே அப்படின்னு நான் மறந்துட்டேன், யூ ஆர் நாட் எலெக்டட், யூ ஆர் செலக்டட் அப்படிங்கறத நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே பின்னாடி இருக்கிற தமிழ்நாட்டு எம்பிகள்லாம் மேசையை தட்டி சிரிக்கிறாங்க. அவர் அப்படித்தான் பேசுவாரு. தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு பயங்கர வெள்ளம் ஏற்பட்டது. இந்த பேரிடர் நிவாரணத்துக்காக எங்க முதலமைச்சர் ஸ்டாலின் மோடி கிட்ட 37,000 கோடி நிதி கேட்டாரு. ஆனா நம்ம நிதியமைச்சர் எவ்வளவு கொடுத்தாரு தெரியுமா? சொன்னா நீங்களாம் ஆச்சரியத்துல மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க அப்படின்னு சொல்லி கலாய்ச்சி வெறும் 276 கோடி தாங்க ஒன்றிய அரசு கொடுத்துச்சு. ஆனா பீகார்ல வெள்ளம் வருவதை தடுக்கிறதுக்காக மட்டும் இப்போ 11,000 கோடியை ஒன்றிய அரசு ஒதுக்கி இருக்கு. கூட்டணி ஆட்சியை காப்பாற்ற வேண்டிய நிர்பந்தம் இந்த மைனாரிட்டி மோடி அரசுக்கு வந்துட்டதால வேற வழி இல்லாம பீகாருக்கு பல லட்சம் கோடி ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஒரு விஷயம், தேர்தல் வந்துட்டா மட்டும் போதும், மோடிக்கு தமிழ்நாட்டுடைய நினைப்பெல்லாம் வந்துடும். பல இடங்கள்ல பொதுக்கூட்டம் போடுவாரு. தமிழ்நாட்டு மக்களை பார்த்து சகோதர சகோதரிகளே அப்படின்னு வாய் நிறைய பேசுவாரு. சில திருக்குறள்களையும் தமிழ் பழமொழிகளையும் படிச்சுட்டு போவாரு. ஆனா பட்ஜெட்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா முதல் கட்ட தேர்தல் முடிஞ்ச உடனே அப்படியே ஒரிசாவுக்கு போய் தமிழர்கள் கிட்ட தான் உங்க ஆட்சியை கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டு தமிழர்களை கேவலப்படுத்துவாரு. இந்த துரோகத்தை தமிழ்நாடு மக்கள் என்னைக்கும் மறக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நாடாளுமன்ற அவையில தயாநிதி மாறன் அவர்கள் தன்னுடைய ஆவேசமான உரையை நிகழ்த்தினாரு. ஆக தமிழ்நாட்டுக்கு நிதியே கொடுக்கல அப்படிங்கிற ஆதகத்தை கோபம் மூலமாகவும் நிர்மலா சீதாராமன் அவர்களை குறிப்பிட்டும் தன்னுடைய உரையை நிகழ்த்திருக்கிறாரு. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி தயாநிதி மாறன் அவர்களோட பேரை அறிவிச்ச உடனே சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் வேக வேகமா கிளம்பி போயிட்டாரு. அதுக்கடுத்து வேற ஒருத்தர் இந்த சபையை வழி நடத்தினாரு. அதுக்கடுத்து தான் திமுகவில் அதிக முறை எம்பி இருக்கிற அனுபவம் வாய்ந்த ராசா அவர்கள் மக்களவையை சபாநாயகர் சீட்ல இருந்து வழி நடத்தினாரு. அப்பவும் தயாநிதி மாறன் அவர்கள் பேசிட்டு இருந்தாரு. அதுல ராசா அவர்கள் ஏதோ சொல்ல வர இவர் நைஸ் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லி ஓம் பிர்லா அவர்களே சைடுல தாக்கி பேசியிருந்தாரு. அடுத்து இன்னைக்கு கேள்வி பதில் நேரத்துல அதே தயாநிதி மாறன் அவர்கள் எழுந்து நின்று சில கேள்விகளை முன் வச்சிருந்தாரு. அதுல அண்மையில நான் சென்னையில இருந்து டெல்லி போறதுக்காக விஸ்தாரா விமானத்துல டிக்கெட் புக் பண்ணேன். முதல்ல 33,000 அமௌண்ட் கட்ட வேண்டிய தேவை இருந்துச்சு. அதை கட்டலாம் அப்படின்னு முற்படும் போது எரர் அப்படின்னு வந்துச்சு. ஆனா அதுக்கு அடுத்த நொடியே அந்த டிக்கெட் விலை 93,000 உயர்ந்துச்சு. ஆனா அடுத்த நொடியே அந்த டிக்கெட் விலை 93,000 உயர்ந்துருச்சு. இதே மாதிரியான பிரச்சனை பல முறை எழுந்திருக்குது. இந்த மாதிரியான விமான பயண கட்டண பிரச்சனைகளை பயணிகள் விமானங்கள் ஒழுங்காற்று அமைப்பு தீர்க்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதை விட மோசமா தனியார் விமான நிறுவனங்கள் பயண கட்டணங்களை திடீர்னு உயர்த்திட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி மக்களவையில குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. அதுக்கு பதிலளிக்கிற வகையில விமான போக்குவரத்து துறை அமைச்சரான ராம்மோகன் அவர்கள் இந்த பிரச்சனை பத்தி கண்காணிக்கப்படும், இதுக்கு உரிய தீர்வு காணப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாரு. ஆக தயாநிதி மாறன் அவர்கள் பல்வேறு பிரச்சனைகளை சுட்டி காட்டியிருக்கிறார்.
சொல்லியிருக்காரு. ஸோ ஒட்டுமொத்தமா தயாநிதி மாறன் அவர்களோட ஸ்பீச்ன்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய குரலா அவர் ஒலிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி தான் சோசியல் மீடியாவில் நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. கேட்டது 37,000 கோடி, ஆனா கொடுத்ததோ 276 கோடி தான் அப்படிங்கிற உண்மையை சபையில நின்று இந்தியாவுக்கு தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆக தயாநிதி மாறன் போன்ற தமிழ்நாட்டு எம்பிக்கள் இதே மாதிரியான வாதத்தை முன்வைப்பாங்க. இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இன்னும் வீரியமா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.